இயேசு என்று ஒரு நண்பர் இருக்கிறார் என்று குட்டி ஜீசஸ் சொல்கிறார். வாழ்த்துக்கள். தங்கச்சி தான் படிக்குது. என்பது எபிரேயத்தில் அறம் அல்லது மண் என்ற அர்த்தம் கொண்டது. கடவுள் அவரை மண்ணால் உருவாக்கினார். ஆதாமின் வாழ்க்கை நன்றி குட்டியாதா. வேணுமா? கையில் போட்டா புனித தோமையார் இயேசு கிறிஸ்துவின் 12 சீடர்கள் ஒருவராக இருந்தார். அவர் பெரும்பாலும் சந்தேகம் கொண்டவராக அறியப்பட்டார். சந்தேகம் உள்ளவர் என்ற பெயர் அவருக்கு வந்தது. உயிர்த்தெழுந்த இயேசுவை நேரில் பார்க்கும் வரை நம்பாத புனிதர் இவர். அவர் பிறகு தனது விசுவாசத்தை வலியுறுத்தி கிறிஸ்துவுக்கு சாட்சியாக பல இடங்களில் பயணித்தார். நன்றி குட்டிராமர். ஆபிரகாம் விவிலியத்தின் முக்கியமான கதாபாத்திரம் இவர். இவரை விசுவாசத்தின் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார். பின்னர் கடவுள் ஆபிரகாம் அனைத்து இனங்களின் தந்தை. விசுவாசம் கடவுளின் வார்த்தையை கடவுள் சொல்லும் வழியில் நடந்தார். கிறிஸ்துவ மதத்தின் தந்தை தன்னையே அர்ப்பணித்தார். மேலே வந்து சுவையான விவிலிய உணவுகள் இங்கே தயாராக இருக்கிறது. தயவு செய்து அதை பெற்று உணவும் பணம் கொடுத்து காரை உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. ரூபாய் 80 மட்டுமே. சுட சுட காரை உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. ரூபாய் 80 மட்டுமே. சிக்கன் பிரியாணிலாம் வச்சிருக்காங்க. இப்போது அவங்களுக்கான நேரம் 19 இது ஜெபமாலை மாத அன்பியம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கானாவூரில் திருமணம். கலிலேயாவில் உள்ள கானாவூரில் திருமணம் நடைபெறுகிறது. அந்த திருமணத்திற்கு 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவூரில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நான் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளர்களிடம், அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன.
அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டியில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை ஊற்றினர். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார்கள். தண்ணீர் கொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர்கள் மணமகனை கூப்பிட்டு, எல்லோரும் நல்ல திராட்சரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல் குடித்த பின்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறவன் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் நிகழ்ந்தது. இதோ இங்கும் கானா ஊர் திருமணத்தின் போலவே தண்ணீரும் திராட்சை ரசமாக இருப்பதை அனைவரும் கண்டு களிக்கலாம். ஓகே, கல்யாண பொண்ணு பேர்னாது யாத்ன மரியா, கல்யாண பையன் பேரு டார்வின். ஓகே, இதெல்லாம் பைபிள் இருக்கா? பைபிள்ல இல்ல ஃபாதர், இது வந்து பாரதியார் நகர் நடைபெறுற கானா ஊர் கல்யாணம் ஃபாதர். ஓகே, சரி. ஹனிமூனுக்கு ஓகே, ஹனிமூன் கேரளா போறாங்க ஃபாதர். ஓகே, உங்களுக்கான கேள்வி இங்கே. gift கொடுக்கறவங்க கொடுக்கலாம், மொய் கவர் கொடுக்கறவங்க கொடுக்கலாம். ரசமோ உங்களுக்கு ஒரு கேக் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. திராட்சை ரசம் பாரு கொடுங்க. அனைவரும் அறிந்து சொல்லுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சிக்கன் பர்கர் இருக்கு. ஓகே, உங்களுக்கான கேள்வி நம்ம சொல்லுங்க. இதுல ஒரே ஒரு இதுல என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். என் பையனுக்கு கல்யாணம் ஆகி இன்னையோட 1 மாசம் ஆகுது. நான் ஒரு நாள் ஆண்டவரே இந்த என் கல்யாணம், எங்க வீட்டு கல்யாணம் கானா ஒரு கல்யாணம் மாதிரி நடக்கணும்னு ஒரு நாளும் நான் பிரேயர்ல வச்சேன். ஆனா எனக்கு வந்த தலைப்பு வந்து இது வரும்போது உண்மையாலுமே இயேசு எங்க குடும்பத்தை இவ்வளவு அன்பு செய்யறாரு என்றதை நான் ரொம்ப உணர்ந்தேன். இது வந்து நான் என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன். நான் என்ன ஆசைப்பட்டேன்னா அதை வந்து பங்குல எனக்கு நிறைவேற்றுறதுக்கு கடவுள் ஒரு கொடுப்பனை கொடுத்தாருன்னு நான் நினைச்சுக்கிறேன். பையன் கல்யாணத்தை ரசம் கொடுத்தீங்களா? கொடுத்தோம். கானா ஊர் திருமணத்தை அழகாக நீங்கள் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு கடவுள் உலகை படைத்தல் மற்றும் ஆதாம் ஏவாள் அவர்களை படைத்தல். ஒவ்வொரு நாளும் 6 நாட்களும் ஒவ்வொன்றாக படைத்தார். இறுதியில் மனிதனை படைத்தார், ஆணும் பெண்ணுமாக படைத்தார். தொடக்க நூலில் 1ஆம் அதிகாரம் 1-2 இருக்கிறது மற்றும் 3ஆம் அதிகாரத்தில் ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமை இருக்கிறது. புனித ராயப்பர் அன்பியத்திற்கு வாழ்த்துக்கள். நிறைய பேர் இயற்கையோடு இணைந்து இருக்கிறீங்க. ஆனால் கடவுளை எழுப்பி ராயப்பர் அன்பியத்திற்கு வாழ்த்து சொல்லுவோம். எஸ், உங்களுக்கான கேள்வி. படைப்பு தெரிவித்திருக்கிறீர்கள். விவிலியத்தில் எத்தனை படைப்பு நிகழ்வுகள் இருக்கிறது? படைப்பு நிகழ்வுகள் தொடக்க நூல்ல எத்தனை முறை இருக்குது? 6 முறை. 6 நாள்ல படைத்தார், 7 நாள்ல படைத்தார். எத்தனை விதமான படைப்பு நிகழ்வுகள் இருக்குது? ஓகே, பாஸ் சொல்லிட்டாங்க. சரி, முதலாம் படைத்தார் கடவுள், பகலும் இரவும். சரி, கடைசியா கடவுள் படைத்தது யாரை? கடைசியா ஆணும் பெண்ணும் படைத்தார். ஓகே, ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். வாழ்த்துக்கள். எஸ், 2 விதமான படைப்புகள் இருக்குது. முதல் வந்து தனது வார்த்தையால் படைப்பார். இரண்டாவது வந்து 2ஆவது அதிகாரத்துல களிமண் எடுத்து படைக்கிறார். மூன்றாவது கேள்வி. ஏவாள் ஆதாமுக்கு ஆப்பிள் கொடுத்தாரா ஆரஞ்சு கொடுத்தாரா? ஆப்பிள். ஆப்பிள். எங்க பைபிள் எங்க இருக்குது காட்டுங்க. ஆப்பிளா? நல்லா தெரியுமா? பிராண்டன் அப்படியா? ஓகே, வாழ்த்துக்கள். சந்தையில் இருந்து கொழுத்த தலையீன்றை கொண்டு வந்தான். ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கையும் கனிவுடன் கண்ணோக்கினார். ஆனால் காயினையும் அவன் காணிக்கையும் அவர் கனிவுடன் கண்ணோக்கவில்லை. ஆகவே காயின் கடும் சினமுற்றான், அவன் முகம் வாடியது. ஆகவே ஆண்டவர் காயினிடம், ஏன் சினமுற்றிருக்கிறாய்?
உன் முகம் வாடி இருப்பது ஏன்? நீ நல்லது செய்தால் உயர்வடைவாள் அல்லவா? நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும். நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்றார். பின்பு காயின் தன் சகோதரன் ஆபேலிடம், நம் வயலுக்கு போவோம் என்றான். அவர்கள் வெளியில் இருந்தபோது காயின் தன் சகோதரன் ஆபேலை பாய்ந்து அவனை கொன்றான். ஆண்டவர் காயினிடம், உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்டான். அதற்கு அவன், எனக்கு தெரியாது, நான் என் சகோதரனுக்கு காவலாளியோ என்றான். அதற்கு ஆண்டவர், நீ என்ன செய்து விட்டாய்? உன் சகோதரனின் இரத்தத்தில் குரல் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது உன் கைகள் சிந்திய உன் சகோதரனின் இரத்தத்தை தன் வாய் திறந்து குடித்த மண்ணை முன்னிட்டு நீ சபிக்கப்படுகிறாய். நீ மண்ணில் பயிரிடும் போது அது இனிமேல் உனக்கு பலன் தராது. மண்ணுலகில் நீ நாடோடியாக அலைந்து திரிவாய் என்றார். காயின் ஆண்டவரிடம், எனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்னால் தாங்க முடியாது. நான் என்னை காண்கின்ற எவனோ என்னை கொல்வானே என்றான். ஆண்டவர் அவனிடம், அப்படி அன்று காயினை கொள்கின்ற எவனும் 7 முறை பழிவாங்கப்படுவான் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கும் எவனும் அவனை கொல்லாமல் இருக்க ஆண்டவர் அவன் மேல் ஒரு அடையாளம் இட்டார். பின்னர் காயின் ஆண்டவர் திருமுன்னை விட்டு சென்று ஏதோனுக்கு கிழக்கே நோந்து நாட்டில் குடியேறினார். இதை பெற்று உண்ணுங்கள், இது எனது உடல். இதில் உள்ளதை அனைவரும் பருகுங்கள், ஏனெனில் இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் என் தந்தையின் ஆட்சி வரும் அந்நாளில்தான் நான் உங்களோடு திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன். அதுவரை குடிக்க மாட்டேன் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். யாரை பற்றி கூறுகிறார் என கேள். ஆண்டவரே, அவன் யார்? நான் யாருக்கு அப்ப துண்டை துவைத்து கொடுக்கிறேனோ அவன்தான். நீ செய்யவிருப்பதை விரைவில் செய். இவ்வாறாக இறுதி ராவுணவை கொண்டாடிய இயேசு பிறகு நமது மீட்பிற்காக சிலுவை பாடுகளை சுமந்து சிலுவையிலே உயிர் நீத்து உயிர் பெற்று நம் அனைவருக்கும் விடுதலை வாழ்வை அளித்தார். 14 முதல் 23 முடிய 1 கொரிந்தியர் முதல் திருமுகம் இறை வார்த்தை 23 25 வரை உள்ள அதிகாரங்களில் இந்நிகழ்வுகளை காணலாம். கடைசி உணவை பற்றிய விளக்க உரை பின்வருமாறு: நான் துன்பங்கள் படுமுன் உங்களோடு இந்த பாஸ்கா விருந்தை உண்பதற்கு மிக மிக ஆவலாயிருந்தேன். ஏனெனில் இறை ஆட்சியில் இதை நிறைவேறும் வரை இதை நான் உண்ண மாட்டேன் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று அவர்களுக்கு சொன்னதாவது: இதை பெற்று அனைவரும் உண்ணுங்கள், இது என் உடல்.
இது உடன்படிக்கையின் இரத்தம். இது பல பாவங்களுக்காக சிந்தப்படும். இது என் இரத்தம். இதை என் நினைவாக செய்யுங்கள். சிந்தனை சில துளிகள். நம் கடவுளால் ஏற்படுத்திய இந்த கடைசி உணவுதான் நமது திருப்பலியின் மைய பகுதி ஆகும். இந்த உயரிய திருப்பலிக்கு நாம் அனைவரும் எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். நம்மில் எத்தனை பேர் திருப்பலி தொடங்குவதற்கு முன் ஆலயத்திற்கு வருகிறோம்? முழுமையாக வழிபாட்டில் கலந்து கொள்கிறோமா? கடைசி உணவு மூலம் ஏற்படுத்திய இந்த உயரிய திருவிருந்தியை பெறுவதற்கு முன் தகுந்த பாவ மன்னிப்பு பெற்று ஆயத்த நிலையில் இருக்கிறோமா? திருவிருந்தை பெறும்போதும் பெற்ற பின்பும் எந்த மனநிலையில் இருக்கிறோம்? இந்த உயரிய திருவிருந்திற்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். இறுதி பாடல், இறுதி ஜெபம், நற்கருணை ஆசீர் முடியும் வரை ஆலயத்தில் இருந்து முழு ஆசீர்வாதத்துடன் இல்லம் செல்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். இனிமேலாவது நம் ஆண்டவர் ஏற்படுத்திய திருப்பலிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். வாழ்வில் வளம் பெற இறை ஆசீர் பெறுவோம். நன்றி. இப்பொழுது இயேசு அவளுக்கு அப்பத்தை பிட்டு கொடுக்கிறார். அவள் உண்கிறார்கள். சாப்பிடுங்க. அடுத்தது அவர்கள் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து பருகுகிறார்கள். ஒரு பெகு தான். ரசத்தை அருந்திய யூதாஸ் இயேசுவுக்கு முத்தம் கொடுக்கிறார். அவரை காட்டி கொடுக்க செல்கிறார். ஓகே, அங்கே உட்காருங்க. வெரி குட். ஜோரா கை தட்டுங்க. இப்போது உங்களுக்கான கேள்வி. தலைப்பு கபிரியேல் தூதர் கன்னிமரியாவுக்கு காட்சி அளிப்பது. வானதூதர் மரியாவுக்கு காட்சி அளிக்கிறார். மரியா 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 அதிர்ச்சியுடன் வானதூதர் மரியாவிடம், அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உன்னர் என்றார். மரியா பதற்றத்துடன், அஞ்சவே மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே. வானதூதர், தூய ஆவி உன் மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடம் பிறக்கும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும் என்றார். மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு மனிதனுக்கு புதல்வர்கள் இருந்தார்கள். அவர் மூத்தவரிடம் போய், மகனே, நீ இந்த திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய் என்றார். அவர் மறுமொழியாக, நான் போக விரும்பவில்லை என்றார். ஆனால் பிறகு தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு போய் வேலை செய்தார். அவர் அடுத்த மகனிடம் போய் அப்படியே சொன்னார். அவர் மறுமொழியாக, நான் போகிறேன் ஐயா என்றார். ஆனால் போகவில்லை. இவ்விருவருள்
விருப்பப்படி செயல்பட்டவர் என்று கேட்டார். அவர்கள் மூத்தவரே என்று விடையளித்தனர். இயேசு அவர்களிடம், வரி தண்டுவோரும் விலை மகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இறையாட்சிக்கு உட்படுவர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம் அறிந்து கொள்வது, நாம் தந்தையின் விருப்பப்படி செயல்பட வேண்டும். அதாவது உலகில் உள்ள தந்தை அல்ல, விண்ணக தந்தையின் விருப்பப்படி செயல்பட வேண்டும். இந்த நிகழ்ச்சியின் மைய கருத்து. நன்றி. புனித பலவேந்தர் அன்பியத்திற்கு வாழ்த்துக்கள். பெரியவர் தெய்வம் அன்றி யாரும் இல்லை, தந்தை இல்லை தாயும் இல்லை, தெய்வம் அன்றி யாரும் இல்லை, கடவுள் உள்ளமே கருணை இல்லமே. பாதம் செல்லும் பாதை காட்டிடும் தலைவா, தலைவா, உனக்குள்ள பேரை காத்திடும் இறைவா.